ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மாங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மாங்காய் ஊறுகாய் செய்ய தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் மெஷர்மெண்ட்டோடு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ரெட் கலர் கப்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் 3 கப்பு மாங்காய் இருந்தது, 3/4 கப்பு உப்பு, 3/4 கப்பு மிளகாய்த்தூள், 1/2 கப்பு சீரகம், 1/4 கப்பு வெந்தயம். இதுதாங்க அளவு. 3 கப்பு மாங்காய், 3/4 கப்பு உப்பு, 3/4 கப்பு சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 கப்பு சீரகம், 1/4 கப்பு வெந்தயம். இதை எல்லாத்தையும் சீரகத்தையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் பவுட்ரு பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் இதில் போடணுங்க. அதே மாதிரி உப்பையும் நான் கல்லுப்பில் தாங்க எப்பவும் செய்வேன். அந்த கல்லுப்பை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கல்லுப்பையும் பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. எப்படி ஊறுகாய் போடணும் அப்படின்னு நான் காமிக்கிறேங்க. மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு கல்லுப்பு தான் நான் போடுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கல்லுப்பை பொடிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்திக்கலாங்க. மெஷர் பண்ணி வச்சுருக்கனால நான் அப்படியே சேர்த்துறேங்க. என்னடா இவங்க அப்படியே சேர்க்குறாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். நான் மெஷர் பண்ணதை கூட சொன்னேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. வறுத்து பொடி பண்ண சீரகத்தூளுங்க. வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூளுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் நல்லெண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. ரொம்ப சுட சுட ஊற்றிடாதீங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதையும் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. எம்மியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு டேஸ்ட்டு. உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுற அளவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. 3 கப்பு மாங்காய், 3/4 கப்பு உப்பு, 3/4 கப்பு மிளகாய்த்தூள், 1/2 கப்பு சீரகம், 1/4 கப்பு வெந்தயம். இது எல்லாமே எண்ணெய் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் ஒரு கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். அது இந்த கப்பு தாங்க. 3 கப்பு மாங்காய், 3/4 கப்பு உப்பு, 3/4 கப்பு மிளகாய்த்தூள், 3/4 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு சீரகம், 1/4 கப்பு வெந்தயம். உப்பையும் வெந்தயத்தையும் சீரகத்தையும் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க. ஆனால் சூடான எண்ணெயை ஊற்றக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாங்காய் ஊறுகாய் சூப்பராக செம்மையாக எம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. காய்ச்சின எண்ணெயை ஆற வச்சு ஊற்றுங்க. சூடாக ஊற்றிடாதீங்க. ஓரளவு புளிப்புள்ள மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணதுக்கப்புறம் போடுங்க. சரியாக வறுக்கலைன்னா நம்மளோட மாங்காய் ஊறுகாய் கசப்பாக இருக்குங்க. நம்ம போட்ட மசாலா இந்த ஊறுகாய்க்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அது ரொம்ப கருக வறுத்துறாதீங்க. பொன்முருவலாக வறுத்துக்கோங்க. வறுக்கும்போதே வாசனை கமகமான்னு வருங்க. அந்த மாதிரி வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க. ஆனால் பதமாக வறுத்துருங்க. நீங்கள் வறுத்தது கம்மியாக இருந்தால் கசப்பாக இருக்குங்க. மாங்காய் ஓரளவாவது புளிப்பாக இருக்கட்டுங்க. ஏன்னா அந்த புளிப்பும் இந்த மசாலா அப்புறம் நம்ம போட்ட மிளகாய்த்தூள் தான் நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு செம்மையாக இருக்குங்க. புளிப்பு இல்லாமல் போட்டால் அவ்வளோவா டேஸ்ட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பிகினர்ஸுக்காகங்க. நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் தேவையில்லைங்க. புதுசாக பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. அப்புறம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுனது பத்தாத மாதிரி தெரியும் பார்த்தா. நம்ம போட்ட உப்பு தண்ணி விடும். அந்த உப்புக்கு நேச்சுரலாக ஒரு தன்மை இருக்குது. அது எதில் சேர்த்தாலும் தண்ணி அப்படியே வெளியே வரும். அதனால் அந்த தண்ணியும்
இந்த மசாலா எல்லாம் சேரும்போது எண்ணெய் அப்போ தான் பிரிஞ்சு வரும். அதனால் இப்போவே அவசரப்பட்டு ஐயோ நம்ம ஊற்றின எண்ணெய் பத்தலைன்னு சொல்லி ஊற்றிடாதீங்க. நீங்கள் இன்றைக்கி போட்டிருக்கீங்க அப்படிங்கன்னா நாளைக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், மசாலாலாம் பத்தலைன்னா தாராளமாக சேர்த்திக்கலாங்க. நிறைய பேர் இந்த மாங்காய் ஊறுகாய் விட இதில் இருக்கிற அந்த மசாலாவை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு உப்புமாவுக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் அந்த கொஜ்ஜு மாதிரி இருக்கிறத தொட்டு சாப்பிடுவாங்க நிறைய பேர். அதனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் மசாலா பிடிக்குன்னா 1/2 கப்பு சீரகத்துக்கு 3/4 கப்பு கூட சேர்த்திக்கலாம். அதே மாதிரி 1/4 கப்பு வெந்தயத்துக்கு 1/2 கப்பு வெந்தயம் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் முக்கால்வாசி வெந்தயம் கம்மியாக இருந்தால் தான் கசப்படிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரகத்தை வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. வெந்தயம் நான் சொன்ன அளவே போடுங்க. உப்பு, காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் போடுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ஊறணும் அப்படின்னா ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணலாங்க. ஒவ்வொருத்தருக்கு இன்றைக்கி போட்டால் நாளைக்கே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இல்லை 1 மணி நேரத்தில் சாப்பிடணும்னு தோணும். அவங்கவுங்க இஷ்டத்து பிரகாரம் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் உடனே இன்றைக்கே போட்டு இப்போவே டேஸ்ட் பண்ணி முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு 2 நாளாகவும் விட்டால் தான் அந்த மசாலா கூட நம்ம போட்ட உப்பு, காரம் நல்லா ஆப்டாக ஆகுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.